வணக்கம். நமது இந்து மத சம்பிரதாயங்களில் நம் முன்னோர்களுக்கு செய்யும் சடங்குகளில் முக்கியமானதாக செய்யப்படும் பிதுர் தர்ப்பணத்தை இன்று நாம் தரிசனம் காணப்போகும் தில தர்ப்பணபுரி என்னும் பழமையான சிவாலயத்தில் வருடத்தில் எந்த ஒரு நாளில் செய்தாலும் அது சிறப்பான பலனை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஸ்ரீராமர் ஜடாயுவிற்கு தர்ப்பணம் செய்த தலமாக இது அறியப்படுவதாலும் சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவான் ஒரு சேர இவ்விடத்தில் காட்சியளிப்பதாலும் இத்தலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு அமாவாசை திதி மற்றும் எந்த ஒரு நாளும் பார்க்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. கோவில் வளாகத்தில் நுழைந்தவுடன் வலதுபுறத்தில் வேதபாடசாலை அமைந்துள்ளது. அதனை அடுத்து ஆதி விநாயக பெருமான் அருள்பாலிக்கும் சன்னதி காணப்படுகிறது. அதாவது இந்த சன்னதியில் விநாயக பெருமான் ஈசன் திருவிளையாடல் மூலம் யானை முகத்தை பெறுவதற்கு முன்னுள்ள ஆதிமுகத்துடன் அருள்பாலிக்கின்றார். குடமுழுக்கு நடைபெற்று தற்பொழுது நல்ல முறையில் காட்சியளிக்கின்றது திருக்கோவில். திருக்கோவிலின் கருவறையில் முக்தியை அருளும் ஈசன் ஸ்ரீ முக்தீஸ்வரர் என்னும் திருப்பெயரில் அருள்பாலிக்கின்றார். வாழ்வில் செல்வங்களையும் வளங்களையும் அருளும் அம்மன் ஸ்ரீ சொர்ணவல்லி என்னும் திருப்பெயரில் தனி சன்னதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். ஈசனையும் அம்மனையும் தரிசனம் கண்டு கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் திருச்சுற்றில் நர்த்தன கணபதி, குரு தட்சிணாமூர்த்தி, பித்ருலிங்கங்கள், முருகப்பெருமான், மகாலட்சுமி தாயார், சண்டிகேஸ்வரர் மற்றும் துர்க்கையம்மன் தரிசனம் நாம் காணலாம். மேலும் திருச்சுற்றில் நால்வர் சன்னதி, பைரவர், சூரிய சந்திர பகவான் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக பெருமாள் காட்சியளிக்கும் சன்னதியும் அமைந்துள்ளது. ஸ்ரீராமர் தர்ப்பணம் செய்யும் பொழுது அவர் பிடித்து வைத்த பிண்டங்களே இந்த பித்ருலிங்கங்களாக மாறியதாக தலபுராணம் கூறுகிறது. பித்ருதோஷம் உள்ளவர்கள் இத்தலத்தை வழிபட்டால் இறைவன் அருளால் அவர்களின் தோஷம் நீங்கப்பெறும் என்று சொல்லப்படுகிறது. ஒருவர் 3 தலைமுறை முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்வதால் அவர்கள் பித்ருலோகத்தில் இருந்தாலும் அல்லது வேறு பிறவி எடுத்திருந்தாலும் இதன் மூலம் அவர்களுக்கு திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது. நம் முன்னோர்கள் நமக்காக செய்த தியாகத்திற்கும் அவர்கள் செய்த நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக அவர்களுக்கு இந்த பித்ரு காரியங்களை செய்து வந்தால் ஒருவருடைய வாழ்வில் பல நன்மைகள் நடைபெறும் என்பது உண்மை. கோவில் வளாகத்தில் பித்ரு பூஜை செய்வதற்காக தனியாக ஒரு மண்டபமும் பசுக்களை பராமரிக்க கோசாலையும் அமைந்துள்ளது. திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற தலம் இது. தேவார பாடல் பெற்ற காவிரியாற்றின் தென்கரை தலங்களில் 58வது தலமாக போற்றப்படும் இத்தலம் கும்பகோணத்திலிருந்து சுமார் 36 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இத்தலத்திலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் அப்பர், சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் பாடல் பெற்ற மிக பிரம்மாண்டமான ஆலயமும் அமைந்துள்ளது. இறைவன் மாப்பிள்ளை சாமியாக திருமண கோலத்தில் காட்சியளிக்கும் அத்தலம் திருமணத்தடைகள் நீக்கும் தலமாக புகழ்பெற்று விளங்குகிறது. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம். ஹர ஹர மஹதேவா சங்கர சிவ சங்கரா ஹர ஹர மஹதேவா என்றும் துணையாயிருப்பாயா.